நினைவு தானே எல்லாம். மனது, ஆள் மனதுன்னு சொல்லுங்களேன். மனது, ஆள் மனது, ரெண்டுல தாங்க எல்லாம். என் மனது, ஆள் மனது, ஆவி. என் மனது, எண்ணம், உணர்வு, விருப்பம். இந்த மனது, அந்த மனது அவர் நினைவா இருக்க இருக்க இருக்க, இந்த வேதத்தின் நினைவா இருக்க இருக்க, நீங்கள் யார், உங்களுடையது என்ன, உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த வேதத்தில் யார் யாருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், இந்த நினைவு உங்களுக்கு உயர 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 உள்ள ஒரு வேலை நடக்குது. அதுதான் ஆள் மனது. அந்த ஆள் மனது உள்ள ஸ்ட்ராங் ஆகிறார். இந்த நினைவில் இன்னொரு காரியம் ஆள் மனது. இந்த ஆள் மனது ஸ்ட்ராங் ஆக 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 எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு, உங்க நினைவு போதுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் நினைவு உங்க நினைவு, இன்னைக்கு என் நினைவுக்கு ஆவியான உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்க நினைவில் அவர் ஒர்க் பண்றாரு. இப்போ அவரை உங்களுக்கு காமிக்கிறேன், மாற்றி மாற்றி சொல்கிறேன். அவர் உங்களுக்கு காமிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க எப்போதுமே தீர்க்க தரிசனத்துக்கு பின்னால் கிரியை செய்கிறார். உங்களை குறித்த தீர்மானம் தான் அவர் தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தீர்மானத்தை தீர்க்க தரிசனமாக ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆதியாகமம் 15, உன் தேசத்தார் அந்நிய தேசத்தில் அந்நிய ஜனங்கள் நடுவே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் புறப்பட பண்ணுவேன், அப்புறம் நீங்கள் பொண்ணோட வெள்ளியோட புறப்படுவீர்கள் எல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அவங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் இதில் எழுதிட்டாரு. அவங்களுக்கு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு எனக்கு எழுதிட்டாரு. அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு எனக்கு செய்கிறாரு. அவங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு எனக்கு செய்கிறாரு. ஆமென். ஏங்க அவர் சும்மா இல்லைங்க. ஹலோ, நம்ம டாடி சும்மா இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதில்லை, தூங்குவது இல்லை. அவர் டாடி இஸ் சோ கன்சர்ன். ஆகவே அவரை புரிஞ்சுக்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே நீங்க கவலைப்படுறது நியாயமா? ஹலோ, நான் புரிய வைக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் இங்கே சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க கவலைப்படுற, அன்னைக்கே கவலைப்பட்டான். அவன் கவலைப்பட்டதுனால நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க, எலியா படுத்தான்றதுனால நீங்க படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலியா படுத்தான், ஆனா அதுக்கு பிறகு 40 நாள் அவனை நடக்க வச்சார். அது தெரியுமா உங்களுக்கு? பிசாசு உங்களை படுக்க வச்சான்னா அடுத்து உங்களுக்கு 40 நாள் ஸ்ட்ரென்த், நடக்கிற ஸ்ட்ரென்த், ஓடுற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வருது. டாடி காட் ஆல்வேஸ் பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஸ்கிரீனுக்கு பின்னால டாடி, லவ்விங் டாடி இருக்கிறார். உனக்கு என்ன நடக்குது, உனக்கு என்ன அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், உனக்கு என்ன அவன் நினைக்கிறான், யாரை கொண்டு நினைக்கிறான். அவன் நேரம் அவங்களை நினைக்க முடியாது. ஒரு மனுஷனை கொண்டு தான் அவன் அந்த மனுஷனுக்குள்ள நினைவை போட்டு அவன் உங்களுக்கு விரோதமாக நினைக்கிறான். அவன் என்ன செய்கிறான், யாரை கொண்டு என்ன செய்கிறான், அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் உங்கள் காரியம் இல்லை, அவர் காரியம். அவன் நினைக்கிறான், அவன் பேசுகிறான், அவன் செஞ்சான். நீ நினச்சிக்கிட்டே இருந்தா நீ வேர்டில் ரூட்டட் ஆகலை. அவன் நினைக்கிறான், அவன் எப்படி பேசுகிறான், அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படின்னா நீ இன்னும் கிரைஸ்ட் அந்த ரியாலிட்டிக்குள்ள இங்கே போதிக்கிற வேத வசனம் உனக்குள்ள முழுமையா வெளிச்சமா மாறலை.